அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதியில் உம்ரா முடிச்சதுக்கப்புறம் ஹாஜிங்க நிறைய இடங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அதில் ஒரு இடம் தான் இந்த ஒட்டகப்பண்ணை. இந்த ஒட்டகப்பண்ணைக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த ஒட்டகப்பண்ணை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ولا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإذا الجبال كيف نصبت وإذا الأرض كيف سطحت فذكر وذكر. ரப்புல் ஆலமீன் தன்னுடைய புத்தகமுல் குர்ஆனில் சொல்கிறான், அஃபலா என்லுருன இலல் இப்லி கைஃப ஹுலிகத். நீங்கள் ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா, அதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது, சான்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மதினாவில் நம்ம இப்போ ஒட்டக பண்ணைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஒட்டக பால்லையும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன மாதிரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி நிறைய விதமான சிஃபாக்கள் இருக்குது. நம்ம இந்த பாலை ஃப்ரெஷ்ஷாக கலந்து இங்கே கொடுக்குறாங்க. இந்த பாலில் மேத்தட்டில் இருக்கக்கூடிய இந்த நுரையை வந்து நம்ம ஃபேஸில் தடவுறதன் மூலியமாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான சிஃபாக்கள் கிடைக்கிறதா இங்கே சொல்லப்படுது. மதீனா மாநகரத்திலே ஹர்ராஜ் சூக்குக்கு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தள்ளி போய் மாஷா அல்லாஹ் ஒட்டக பண்ணைக்கு வந்திருக்கோம். இவர் தான் அந்த ஒட்டக பண்ணையில் வேலை பார்க்கக்கூடியவர். மாஷா அல்லாஹ் இவர் வந்து அல் ஜன்னா ஹஜ் சர்வீஸின் உரிமையாளர் ரிஃபாஸ். மாஷா அல்லாஹ்